ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம்ன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது டென்சஸ் நம்மகிட்ட 12 கைண்ட் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா? அதுல நம்ம பார்க்கறது எக்ஸ்க்ளூசிவா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த ப்ராப்பரா, பெர்ஃபெக்ட்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கம்யூனிகேஷனுமே எப்படி சொல்றது? ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ். அதாவது பாசிட்டிவா பேசுறது அப்படிங்கிறது, நெகட்டிவா இல்ல, பண்ணல, முடியலங்கிறது, இல்ல கேள்விகளா கேட்கக்கூடியது. இந்த மாதிரியான கைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதன் பத்தி தான் நம்ம ஒண்ணொண்ணா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா யார பத்தி பார்க்க போறோம்? நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம் இல்லையா? ஸோ நம்ம இந்த நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம சென்டென்ஸ ஃப்ரேம் பண்றதுக்கு குறிப்பா யாரு வேணும்னு சொல்லியிருந்தேன்? ஆக்ஷன் வெர்ப்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன செயலை செய்யறோம் அப்படிங்கிறத வந்து குறிக்கணும். அந்த இடத்துல குறிக்கும் போது தான் அந்த சென்டென்ஸ் நமக்கு ஃபார்மேஷன் உங்களுக்கு கரெக்டா வரும் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்து ஈஸியா தமிழ் பேசிடுவாங்க. இங்கிலீஷ்லயும் பேசுறதுக்கு அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஆனா அதை எப்படி ஃப்ரேம் பண்ணி கரெக்டா ஒரு சென்டென்ஸா அமைச்சு பேசணும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராக்டிசிங் வரும்போது. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதன் தொடர்ச்சியா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸினுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் தான் அதே தான் பார்க்குறோம். அதுல புதுசா நம்ம வெர்ப் ஃபார்ம்ஸை எப்படி அப்ளை பண்ணி அந்த வெர்ப் ஃபார்ம்க்கு ஏத்த மாதிரி எப்படி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்கிறது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இல்லையா? ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எதிர பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நமக்கு யாரு நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம்? ஆக்ஷன் வெர்ப்ஸ். அதாவது V1, V2, V3. ஸோ இவங்க ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். ஸோ V1 அப்படிங்கும் போது ப்ரெசன்ட் ஃபார்ம் இல்லையா? இட் இண்டிகேட்ஸ் டு பி அ ப்ரெசன்ட். இப்போ உங்களுக்கு நிகழ்ல என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தான் V1. ஸோ நான் இப்போ இன்னைக்கு V1 ஃபார்ம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா வேக் அப்படிங்கிறது தான். ஸோ வேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எழுந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து வி அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. நமக்கு டபிள்யூட சவுண்ட் பிரகாரம் வாட்ச் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வேக் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதோட செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும்னா வோக். ஸோ இந்த ஏ வந்து அப்படியே சேஞ்ச் இன்டு பி அ ஓ அப்படிங்கிறது மாதிரி மாறும். ஸோ அப்போ இது வந்து வேக் அண்ட் ஓக் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த ஓக் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாக்டா எப்படி சொல்லலாம்னா எழுந்தார் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன சொல்றது? யூ வேக் அப் அப்படிங்கிறது நீ எழுந்துரு அப்படிங்கறது பிரசன்ட்ல சொல்லலாம். இதுவே ஓக் அப்படிங்கும் போது போதும் இப்ப சொல்லணும் அப்படின்னா ஹி ஓக் அப் அவர் எழுந்தார் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே வந்து V3ல வருது அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி வரும்னா வேக்கன். ஸோ அப்போ வேக், ஓக், வேக்கன் அப்படிங்கிறது. வேக்கன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? விழித்தேன் இல்ல விழித்தான் அப்படிங்கறத சொல்லலாம். சோ விழித்தேன் அப்படிங்கிறது. சோ பெர்ஃபெக்ட்டா சொல்லக்கூடியது இல்லையா? நமக்கு நம்ம பாக்குறதே பெர்ஃபெக்ட். அப்ப பெர்ஃபெக்ட்டா என்ன சொல்றது? எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறது. சோ எழுந்தார், எழுந்திரு. எழுந்திருங்கிறதும் நம்ம சொல்றோம். கெட் அப் இல்ல வேக் அப் அப்படின்றோம் எழுந்திரு. அப்ப ஐ ஓக் அப் எழுந்தார் இல்ல ஹி ஓக் அப் எழுந்தார் அப்படிங்கிறது முடிஞ்சது. இதே வேக்கன் வரும்போது விழித்தேன் பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டோம். சோ இப்ப நமக்கு வேக், ஓக், வேக்கன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வேணும் இல்லையா? சோ நம்ம கிட்ட ஆல்ரெடி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. சோ இவங்க எல்லாமே நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க. சோ இது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்? நேம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நேமிங் பர்சன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது இப்போ நான் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன எடுக்க போறோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டோட ரூல். என்ன ரூல் இருக்கு? சப்ஜெக்ட் கூட பிளஸ் நமக்கு ஹேட் அப்படிங்கிறது. அதாவது ஹேடுங்கிறது யார் கூட வருவாங்க? ஏவி கூட வருவாங்க. ஏவிங்கிறது யாரு? ஆக்ஸிலரி வெர்ப் இல்லையா? அந்த ஆக்ஸிலரி வெர்ப் தான் என்ன பண்றாங்க? யாரை இண்டிகேட் பண்றாங்க? ஹேட் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றாங்க. சோ நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம்? நெகட்டிவ் என்னும் போது shall indicates the not. So அப்போ ஒரு சப்ஜெக்ட் had auxiliary verb and negatives வந்து not. அதுக்கப்புறம் வந்து V3. So V3 ஃபார்ம் நமக்கு வருது. V3ங்கும் போது நமக்கு என்ன இது வந்து இண்டிகேட் ஆகும்? PP. அதாவது V2ன்னும் போது stands for past. V3ன்னும் போது stands for past participle.
ஓகே. ஸோ அப்ப இங்க V3 வந்து இட் இண்டிகேட்ஸ் பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரூல வந்து கரெக்ட்டா நம்ம ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டோம். இப்ப இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எழுத போறோம் அப்படின்னா, எப்படி எழுதலாம்ன்னு பார்ப்போம் வாங்க. இப்ப நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஹி அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ ஹிங்கிறது யார குறிக்கும்? அவன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அப்ப ஹி எடுக்கிற ஆக்ஸிலரி வெர்ப் என்னது நமக்கு? ஹேட். எக்ஸ்க்ளூசிவா நம்ம யார பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஹி ஹேட் நாட் அப்படி இல்ல அப்படின்னா ஹி ஹேடன்ட். 2 இதுல எது வேணா எடுத்துக்கலாம். ஸோ ஹி ஹேடன்ட் என்ன பண்ணும்? V3 ஃபார்ம் வேக்கன். ஸோ ஹி ஹேடன்ட் வேக்கன். அப்ப அவனுக்கு என்ன அர்த்தம்? அவன் இன்னும் விழிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அவன் விழிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் பெர்ஃபெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஹி ஹேடன்ட் வேக்கன் அட் 5 AM. ஸோ அப்ப அவன் என்ன பண்ணல? 5 மணிக்கு அவன் எழுந்துக்கல அப்படிங்கிறத நான் சொல்றேன். இத நீங்க வந்து இந்த 5 AM வேண்டாம் அப்படின்னு இத விட்டுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஹி ஹேடன்ட் வேக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா என்ன? அவன் விழிக்கவில்லை அப்படின்னு வந்துரும். ஏன் வில்லைன்னு வருது? நமக்கு நாட் இருக்கிறதால அவன் விழிக்கவில்லை. ஸோ எப்போ விழிக்கல? காலையில 5 மணிக்கு. ஸோ இப்ப நம்ம இத எழுதுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட்ல இருக்கவங்க அப்புறம் தான் வருவாங்க. யாரு இன்டைரக்ட்டா நமக்கு இருக்காங்களோ, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான். அப்ப இங்க 5 இருக்கு. இங்க AM இருக்கு. அப்ப நம்ம எப்படி போடலாம்னா, இந்த AMங்கிறது எத குறிக்கும் அப்படின்னா, அதிகாலை அப்படிங்கிறது குறிக்கும். அப்போ அதிகாலை அப்படிங்கிறது தான் குறிக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? அதிகாலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம் அவங்க? 5 மணி. சோ அதிகாலை 5 மணி இல்லையா? சோ அப்ப அதிகாலை 5 மணி என்ன ஆகியும் எழுந்துக்கல. அதிகாலை 5 மணி காலையில 5 மணி ஆகியும் அவங்க எழுந்துக்கல. சோ அதிகாலை 5 மணி ஆகியும் ஹி அப்படிங்கிறது which indicates அவன் இல்லையா? அவன் விழிக்கவில்லை. அப்ப என்னாச்சு? 5 AM நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஏர்லி மார்னிங் சொல்லுவோம். அப்ப ஏர்லி மார்னிங் 5 AM ஆகியும் என்ன பண்ணல? அவன் எழுந்துக்கவே இல்ல அப்படின்றோம். அப்ப ஹி ஹேடன்ட் வேக்கன் அப் அட் 5 AM. அதிகாலை 5 மணி ஆகியும் அவன் விழிக்கவில்லை அப்படிங்கிறது சொல்றது. இது ஏன் நீங்க பாசிட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்லலாம். பாசிட்டிவ் சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஹி இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஷி ஹேட் வேக்கன் அட் 5 AM. சோ அப்படி என்ன அர்த்தம்? அதிகாலை 5 மணிக்கே அவ எழுந்திரிச்சுட்டா. அவள் அப்படிங்கிறது. இங்க நான் வந்து யார குறிக்கிறேன்? ஹீங்கும்போது அவன் அப்படிங்கிறது குறிக்குது. இந்த இடத்துல வரும்போது ஷீங்கும்போது அவள் அப்படிங்கிறது குறிக்கும். சோ இப்ப இதுல வந்து நீங்க தூங்கி எந்திரிக்கிறத மட்டும் தான் சொல்ல முடியுமா? ஜெனரலா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, எந்திரிக்கல அப்படிங்கிறது. இல்ல வந்து ஒருத்தர் வந்து பேசுறாங்க, அதுக்கு அவங்க வந்து விழுத்தி கவனிக்கல. இல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு காமனா பேச முடியாதுன்னா, கண்டிப்பா பேசலாம். இப்போ ஒரு எழுந்தார், எழுந்திரு, விழித்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த விழித்தேன் அப்படிங்கும்போது, இது நீங்க வேக்கன் அப்படிங்கிறது எங்க கூட சொல்லலாம் அப்படின்னா, அவங்க பேசுனதுல நான் கண் விழிச்சுட்டேன் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த மாரி இடத்துலயும் பயன்படுத்தலாம். எழுந்திரு, எழுந்தார் அப்படிங்கிறது எங்க சொல்லலாம் அப்படின்னா, அவர் வந்தத மரியாதையில நான் அவர பார்த்தோனே நான் எழுந்திரிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். நீங்க ஜெனரலா பேசும்போது கூட நீங்க இந்த மாரியான யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் அட் தி மேக்ஸிமம் இந்த மாரி வார்த்தைகள டைமிங்ல நம்ம யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வொர்க் ஃபார்ம நீங்க இன்னைக்கான ஹோம் ஒர்க்கா எடுங்க. ஒரு 5 டூ 10 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணும்போது தான் உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். இன்னைக்கான ஹோம் ஒர்க் எடுத்து பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த வொர்க் ஃபார்மோட மீட் பண்றேன். தேங்க் யூ.